வணக்கம். மற்றொரு காணொளியில உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அஸ்வஸ்ம 1ஆம் கட்ட கொடுப்பனவு வந்து இந்த மாதத்துக்கான, அதாவது 9ஆம் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு காணொளியாகவும், அதைத் தொடர்ந்து அஸ்வஸ்ம 2ஆம் கட்டத்துக்கான வீட்ட பார்க்க வர்றது. அதாவது உங்களோட வீடுகளுக்கு பார்க்க வந்து உங்களுக்கு கியூஆர் தர்றதுன்னு தொடர்பான விஷயங்கள். எப்ப வீட்ட பார்க்க வருவாங்க? இப்படியான நிறைய கேள்விகள் வந்து வந்திருந்தது. இது தொடர்பாகவும் தான் வந்து இன்றைய தினம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தானே இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பேசலாம். முதலாவது வந்துட்டு இந்த அஸ்வஸ்ம 2ஆம் கட்டம் தொடர்பாக உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வர்றது தொடர்பாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எங்களோட வீடுகளுக்கு பார்க்க வருவாங்களா? இன்னும் வரலன்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம கடந்த காணொளியில சொல்லியிருந்தேன், இந்த வேலைகள் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. முறையான ஒரு கடிதம் வந்து தேர்தல் ஆணைக்குழுவிடமிருந்து வந்த பிறகு இந்த வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது என்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு கடந்த காணொளியில வந்து பேசியிருந்தேன். ஆனா, அது தொடர்பாக வந்துட்டு இன்னுமே வந்து சரியான தகவல், அதாவது இன்னுமே அந்த கடிதம் கிடைத்து பார்க்க தொடங்கிட்டாங்க என்ற எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவல்களும் வந்து கிடைக்கல. கடந்த மாதம் அதாவது 7ஆம் மாதம் இறுதிக்குள்ள அந்த மாத இறுதிக்குள்ள வந்து ஒரு 3 நாட்கள் வந்து வீடுகளுக்கு போயிருந்தாங்க. அதற்கு பிறகு வந்து வீட்ட போய் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக எந்த ஒரு விடையுமே வந்துட்டு அறிய கிடைக்கல. ஆனா வந்து தற்போது தேர்தல் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால, இது வந்து இன்னுமே தாமதமாகலாம் அப்படின்ட்டு நாங்க எதிர்பார்க்கலாம். அ ஆனா நிப்பாட்டப்படாதுன்றத வந்து சொல்லிக் கொள்ளலாம். இந்த 2ஆம் கட்ட கொடுப்பனவுக்கான இந்த வீடுகள் பார்க்க வர இந்த ஒரு வேலைப்பாடு நிப்பாட்டப்பட போறதில்ல. நடக்கும். ஆனா, இந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பிறகு இது நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. இப்ப தாமதமாகறதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கிறதால, இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து இது கண்டிப்பாக நடக்கும். எப்ப இதற்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கும்? அதாவது இந்த வீடுகள் பார்க்க வர்றதுக்கான வேலை திட்டம் எப்ப ஆரம்பிக்கும் என்ற விவரங்கள் வந்துட்டு உத்தியோகபூர்வமாக அறிய கிடைக்கின்ற போது, அதாவது இந்த மாதம் இத்தனையாம் தேதி ஏதாவது தகவல் வந்து அறிய கிடைக்கின்ற போது, அது தொடர்பாக வந்துட்டு எங்களுடைய சேனல்ல வந்து உடனடியாக உங்களுக்கு அறிக்கை தர்றதுக்கும் தயாராக இருக்கிறோம். அதனால வந்து நீங்க குழம்பிக் கொள்ள தேவையில்ல. இது வந்து நிறுத்திட்டாங்க, எங்களோட வீட்ட பார்க்க வரல, அதனால நிறுத்திட்டாங்கன்ற மாதிரியான தகவல்கள வந்து நீங்களே வந்து ஊகித்துக் கொள்ளாதீங்க. தேர்தல் நடவடிக்கை காரணமாக வந்து இது தாமதிக்கப்பட்டிருக்குது. ஆனா நிப்பாட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. கண்டிப்பா வந்துட்டு நடக்கக்கூடிய சாத்தியம் தான் நிறையவே இருக்குது. அடுத்தது வந்து முக்கியமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த மாத கொடுப்பனவு இப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து நேற்றைய தினம் மாலை வந்து கிடைச்சிருக்குது. கடந்த மாதமுமே வந்துட்டு வியாழக்கிழமை தான் உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குல வந்துட்டு உங்களுக்கான பணம் வைப்பிலிடப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமை உங்களால எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, அதைத் தொடர்ந்து சனி, ஞாயிறு லீவு. திங்கள், செவ்வாய், புதன் தேதிக்குள்ள வந்து இந்த கிழமைக்குள்ள வந்துட்டு நீங்க எடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஆனா கடந்த மாதத்துல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன நீங்க திங்கள், செவ்வாய் கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனா திங்கள், செவ்வாய் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. திங்கள், செவ்வாய் கிடைக்கலன்னு சொன்னா, அந்த கிழமைக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குக்கு வந்துட்டு உங்களுடைய கொடுப்பனவு கிடைக்கப் பெற்று விட்டால், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கொடுப்பனவு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். ஓரிரு நாட்கள் தாமதமானால் கூட, உங்களுக்கு வைப்பிலிடப்பட்ட பணத்த வந்து நீங்க கண்டிப்பா வந்து எடுக்க முடியும். அந்த பணம் வந்து எங்கேயுமே போகாது. தாமதமானாலும் அது உங்களுக்கு வந்து சேரும் என்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமே இல்ல. மீண்டும் சொல்லிக் கொள்றேன். இந்த மாதம் அதாவது 2024 9ஆம் மாதத்துக்குரிய காசு வந்துட்டு இந்த மாதம் 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 5ஆம் தேதி உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குல வந்துட்டு வைப்பிலிடப்பட்டிருக்குது என்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிக் கொள்றேன். அதுக்கான ஆதாரத்தையும் வந்துட்டு நீங்க இந்த ஸ்க்ரீன்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்க. நீங்க வந்துட்டு உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குல வந்திருக்குதான்றத நீங்க செக் பண்ணியும் பார்த்துக் கொள்ளலாம். செக் பண்ணி பார்க்க தெரியாதவங்களுக்கு அதனுடைய லிங்க் தேவை அப்படின்னு சொன்னாலும், அதுக்கான லிங்க வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்துட்டு காசு வரல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காதீங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குக்கு வந்திருந்தா,
கண்டிப்பா வந்து உங்களுக்கு அடுத்த வீக் வந்து உங்களுக்கு அந்த காச எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வழமை போல உங்களுக்கு தெரியும் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய கொடுப்பனவ வழமை போல எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு, மாதத்தினுடைய முதல் 2 கிழமைகளுக்குள்ளேயும் வந்து உங்களுடைய கொடுப்பனவு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெரும்பாலும் 15ஆம் தேதிக்கு முன்னதாக உங்களுடைய கொடுப்பனவு வந்து கிடைக்கக்கூடிய மாதிரியான சாத்தியங்கள் தான் வந்து கடந்த மாதங்கள்ல இருந்தத வந்து நாங்க அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்துட்டு அவதானிக்கும்போது, 7ஆம் மாதம், 8ஆம் மாதம் வந்துட்டு இந்த பெண்டிங்ல இருந்தவங்க, அதாவது நிலுவையில இருக்கக்கூடியவங்களுடைய கொடுப்பனவு. அவங்களுக்கு ஏதாவது என்ஐசி பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக வந்து அவங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட, அவங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம். அவங்க வந்து தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பூர்த்தி செய்த பிறகு, அவங்களுடைய அக்கவுண்ட் எல்லாம் வந்துட்டு வெரிஃபைட் ஆன பிறகு, அவங்களுடைய கொடுப்பனவு முக்கியமா வந்துட்டு இந்த வங்கி கணக்கு பிரச்சனை வந்து நிறைய காரணமா இருந்தது நிறைய பேருக்கு. அதெல்லாம் சரி செய்தவங்களுக்கு வந்துட்டு, அத பரிசீலனை செய்த பிறகு போர்ட் அப்ரூவ் குடுத்த பிறகு அவங்களுக்கு அந்த கொடுப்பனவு வந்து கிடைக்கப் பெற்றிருந்தது. 7ஆம் மாதமும், 8ஆம் மாதமும் மாத கடைசிக்குள்ள அதாவது 25ஆம் தேதி அந்த மாதிரியான தேதிக்குள்ள வந்து அவங்களுடைய நிலுவைத் தொகையுமே வந்து வைப்பிலிடப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதனால வந்து இந்த மாதம் வந்துட்டு இதுக்கு முதல் வந்து நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்துட்டேன். அக்கவுண்ட் எல்லாம் திறந்துட்டேன். அதுவும் வெரிஃபைட் ஆயிட்டுது. ஆனா இன்னும் எனக்கு கொடுப்பனவு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கும் வந்து இந்த மாதம் 25ஆம் தேதி அந்த கடைசி கிழமைக்குள்ள வந்து உங்களுடைய கொடுப்பனவு சில விட வரலாம். செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நானுமே வந்துட்டு பார்க்குறேன். உங்களுக்கு அப்படி நிலுவைத் தொகை வந்து யாருக்காவது கொடுக்கப்பட்டிருந்தா, அது தொடர்பாக எனக்கு அறிய தருகின்ற போது, உடனடியாக வந்து நான் உங்களுக்கு அறிய தரேன். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்தையும். அதனால ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்தவங்க வந்து இந்த மாதம் 25ஆம் தேதி எதிர்பார்க்கலாம் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிக் கொள்றேன். தொடர்ந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த 2ஆம் கட்டம். அதைத் தொடர்ந்து மீளாய்வு சம்பந்தமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த 2ஆம் கட்டம் முடிவடைந்த பிறகு அதற்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்படலாம். எல்லா வேலையுமே வந்துட்டு இந்த எலக்ஷனால தான் வந்துட்டு பிற்போடப்பட்டிருக்குது. அது முடிஞ்சதுக்கு பிறகு வந்து இது வந்து வழமை போல ஆரம்பிக்கப்படலாம் என்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பான தகவல்கள் வந்து உத்தியோகபூர்வமாக கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில உடனடியாக வந்து நீங்க இத இந்த சேனலின் ஊடாக எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொளியோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி.